ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின அந்த நிருபமானது ஆண்டவருடைய இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக முதல் முறையாக ஆண்டவருக்குள்ளாக வருகிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஏற்படக்கூடிய அடிப்படையான பிரச்சனைகள், அடிப்படையான காரியங்கள், அதை குறித்ததான காரியங்கள் தான் இந்த ரோமர் எழுதின நிருபம். முதல் 8 அதிகாரங்களை நாம் படித்திருக்கிறோம். முதல் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் முடிய ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது அவனுக்கு வருகிற பாவ போராட்டங்கள், பாவ பிரச்சனைகள், அதில் அவன் எப்படி விசுவாசத்தோடு மேற்கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமாகிய விசுவாச வாழ்வை குறித்து 6 அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. 7வது அதிகாரம், இந்த விசுவாச போராட்டத்திலே நம்ம வளர்ந்து வரும் பொழுது ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையிலே என்ன போராட்டம் நடக்கும், இது எல்லா தேவ பிள்ளைகளும் அனுபவித்து தான் வெளியிலே வருகிறார்கள். ஆவியிலே நாம் விரும்புகிறதை செய்ய முடியாதபடி சரீரம் நமக்கு எதிராய் வந்து நிற்கிறதை இந்த 7ஆம் அதிகாரத்தில் பவுல் தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தோடு அவர் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். 8ஆம் அதிகாரத்திற்கு வருகிறோம். 8ஆம் அதிகாரத்தில் இந்த மாம்சத்திற்கும் ஆவிக்கும் இடையில் உள்ள போராட்டத்தில் நாம் ஜெயம் எடுக்க நமக்கு தேவையான அந்த வல்லமை, ஆவியின் பிரமாணம், தூய ஆவியானவருடைய நிறைவும் நடத்துதலும், அதை குறித்து 8ஆம் அதிகாரம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஆக இந்த 8 அதிகாரங்களை படித்து 8வது அதிகாரம் சொல்லுகிறபடி மாம்சத்தை ஜெயித்து ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் அங்கே மாறுகிறோம். ஆவியானவரோடு இணைந்து நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நாம் அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். இப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியோடு ஆண்டவருடைய ஆவியானவரும் இணைந்து நம்மை ஒரு பலசாலியாக அவர் அங்கே மாற்றுகிறது மாத்திரமல்ல, ஆவியானவரோடு நாம் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்து விடுகிறோம். இதுவரைக்கும் நம்முடைய ஜெப வாழ்வு வித்தியாசமாக இருந்துச்சு. 5 நிமிடம் ஜெபித்தாலே 5 மணி நேரம் ஜெபித்த மாதிரி இருந்தது. சில மணி நேரங்கள் ஜெபிப்பதற்கே பெரிய போராட்டம் இருந்தது. ஆனால் இந்த 8ஆம் அதிகாரத்திலே ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்து ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது, 6வது வசனம், 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவனே அல்ல. இப்படி ஒவ்வொரு காரியமாய் நம்ம 8ஆம் அதிகாரத்துக்குள்ளே ஆவியானவருக்கு நாம் கட்டுப்பட்டு ஆவியானவருக்குள்ளாக நம்முடைய வாழ்வை நாம் துவக்க ஆரம்பிக்கும் பொழுது 8:14வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 8:14, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவரால் நிரப்பப்படும் அனுபவம், ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் ரொம்ப முக்கியமான ஆவிக்குரிய அனுபவங்கள் இவைகள். இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வந்த உடனே நமக்கு அடுத்து வருகிற முதல் பிரச்சனை என்ன, அதைத்தான் இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. ஆவியானவரோடு நாம் இணைந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது, ஆவியானவர் நம்மிலிருந்து பெருமூச்சியின் விண்ணப்பத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நாம் கிறிஸ்தவனாய் மாறும் பொழுது, ஆவியானவருடைய நடத்துதலின்படி நாம் நடக்க பிரயாசப்படும் பொழுது நமக்குள் வருகிற அடுத்த முதல் அனுபவம் என்ன? வேதனை. ஆவியானவர் ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து அவனை ஆட்கொண்டு அவனை எடுத்து பயன்படுத்த அவர் விரும்பும் பொழுது, அந்த மனிதனும் தன்னை ஆவியானவருக்கு அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவனுக்குள் வருகிற முதல் பிரச்சனை வேதனை, மனவேதனை, துக்கம். எனக்கு மிகுந்த வேதனையும்
எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத வேதனையும் எனக்கு உண்டாயிருக்கிறது. அது என்ன மிகுந்த துக்கம்? இந்த இடத்துல அவர் சொல்லுகிறது லௌகீக துக்கம் அல்ல. லௌகீக துக்கம் சாத்தானுடைய சதி. லௌகீக துக்கத்தை அவர் இங்கே சொல்லலை. சொல்றாரு, எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2வது 3வது வசனங்களில் சொல்றாரு பாருங்க. 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி என் இனத்தாராகி என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே. ஆத்தும தாகம், ஆத்தும பாரம். ஒரு மனிதன் சரியாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் அவன் நடத்தப்படும் பொழுது அவனுக்குள் வருகிற முதல் பிரச்சனை வேதனை. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த வேதனை. 5 வாலிபர்கள் பல வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். கிராமத்திலே இளம் வாலிபர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். தொடர்ந்து உற்சாகமாய் 5 பேரும் தினந்தோறும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், பைபிள் படிக்க ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நாள் ஒரு 2-3 மாதம் உபவாசத்திலும் பைபிள் வாசிப்பிலும் ஜெபம் பண்ணுவதிலுமே காலம் போய்கொண்டிருந்தது. ஒரு 3 மாதங்களுக்குள்ளாக 5 பேருக்குமே ஒரு வேதனை உண்டாயிற்று. 5 பேருக்குள்ளும் ஒரு வேதனை. என்ன வேதனை தெரியுமா? அவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லி கொண்டார்கள், நேற்று எனக்கு தூங்கவே முடியவில்லை, அழுது கொண்டே இருந்தேன். ஏன்? ஆத்துமாக்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே, என் இந்திய தேசம் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லையே, ரோட்ல ஆண்டவரை அறியாத பிரவினத்தார் நடந்து செல்வதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு பரிதாபம், ஒரு வேதனை, ஒரு துக்கம் எனக்கு உண்டாயிருக்கிறது என்று 5 பேரும் சொன்னார்கள். அதில் ஒருவர் ஆண்டவர் அவரை அதிகமாய் பாரப்படுத்தினார். எங்களுடைய ஜெபக்குழு மாதிரி நாங்கள் ஒரு 5-6 பேர் இருந்தோம். திடீர்னு வீட்டில் எங்களை சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு வாட்டில் மேற்கு வங்காளத்துக்கு போயிட்டார். யாருக்கும் தெரியாது. அப்படியே குடும்பத்தில் உள்ளவங்க எங்களை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. அவர் மேற்கு வங்காளம் போயிட்டார். திரும்பி வந்தார். வேதனை, எனக்கு இடைவிடாத வேதனை, எனக்கு துக்கம், ஆத்துமாக்களை குறித்த பாரம். இன்றைக்கு ஆவியானவருடைய நிறைவுன்னு என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தில் ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி ஆண்டவரை மெய்யா ஏற்றுக்கொள்வார்களானால், தேவ ஆவிய சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தி மரித்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த 3ஆம் நபராகிய தூய ஆவியானவர் அருங்கொடையாய் அவர்கள் மேல் வந்து அமருவாரானால், ஆவியானவரால் நடத்தப்படுவார்களானால், ஆவியானவர் அவர்களுக்குள்ளிருந்து வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்வாரானால், அவருக்கு வழுகிற முதல் காரியம் மனவேதனை, துக்கம், மிகுந்த துக்கம். பவுல் அப்போஸ்தலன் மாம்சீக பிரகாரமாக இஸ்ரவேல் கோத்திரம் அல்ல பென்னிமீன் கோத்திரத்திலே பிறந்தவர். பென்னிமீன் கோத்திரத்திலே பிறந்ததுனால அவர் ஆண்டவருக்குள்ளே வந்தார். ஆரம்பத்தில் இந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது ஒரு கட்டத்தில் அவருடைய சரீரத்திற்கும் அவருக்குள் இருக்கிற ஆத்துமாவுக்கும் இடையிலே பெரிய போராட்டம். அந்த போராடுகிறார். நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று கதறுகிறார். 8ஆம் அதிகாரத்திற்குள்ளே வரும் பொழுது தூய ஆவியானவருடைய பிரமாணத்தினாலே அவர் பாவம், மரணம் என்கிற பிரமாணத்தின்று விடுதலை ஆகிறார். ஆண்டவருக்குள்ளே வந்து விட்டார்.
பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட ஆரம்பித்து விட்டார். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட ஆரம்பித்தார். இப்போ அவர் சொல்றாரு, எனக்கு மிகுந்த துக்கம், இடைவிடாத ஒரு வேதனை, அதிலும் குறிப்பாக என் இனத்தார், மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சொந்தக்காரர்கள் மனம் திரும்ப வேண்டும். இந்த துக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும். பல வருடங்களுக்கு முன்பாக 1985, 6 அந்த வருடங்களில் ஒரு தம்பி ஜெபத்துக்கெல்லாம் வருவார். அவர் அப்பொழுது 10th or 11th படித்து கொண்டிருந்தார். அவருடைய அப்பாவும் அம்மாவும் நல்ல கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். இவர் பிறந்ததிலிருந்தே அப்படி ஒரு பக்தி மார்க்கத்திலே வளர்ந்து அப்படியே அவங்க அப்பா அம்மா ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. இவரும் ஒரு நல்ல பையனாக படிச்சுக்கிட்டு இருக்கார் பாளையங்கோட்டையில். ஒரு நாள் அந்த இடத்துல கேட்டார், பிரதர், நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி நான் பழைய மனிதன், பழைய பாவத்தில் இருந்தேன், அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ஆண்டவருக்குள்ளாக வந்து விட்டேன், இப்போ நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின்னு இப்படிலாம் சாட்சி சொல்கிறீங்களே, நான் என்ன சொல்ல? நான் பிறந்ததுலேருந்து சினிமா தியேட்டருக்குள்ளே போனதில்லை. நான் பிறந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் ஸ்மோக் பண்ணலை, சாராயம் குடிக்கலை. நிறைய இப்போ வாலிபர்கள் சாட்சி சொல்கிற எந்த பாவ பழக்கமும் எனக்குள்ளே கிடையாது. அப்படியே எங்கள் அப்பா அம்மாவுடைய ஊழியத்தில் நானும் அப்படியே உள்ளே வந்து விட்டேன். எனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? அபிஷேகம் பெற்றிருக்கிறேனா? சொல்லுங்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவருக்கு நாங்கள் சொன்ன காரியம் இதுதான். ஜெபிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வருகிறதா? ஆம், வருகிறது. உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் காரியங்கள் இதெல்லாம் வெறுப்பாய் தோன்றுகிறதா? ஆம், வெறுப்பாய் தோன்றுகிறது. அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னு அர்த்தம். பைபிள் படிக்கணும்னு ஆர்வம் இருக்குதா? ரொம்ப ஆர்வமாக இருக்கு. ரைட். அடுத்தது, உங்களுடைய சொந்தக்காரர்கள் மனம் திரும்ப வேண்டும், அவங்க இன்னும் மனம் திரும்பலையே அப்படிங்கிற ஒரு துக்கம் உங்களுக்குள் இருக்கிறதா? ஆமாம், அந்த துக்கம் இருக்குது. எங்கள் அத்தைக்காக, எங்கள் மாமாவுக்காகலாம் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அவருக்கு சொன்னோம், நீங்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள், ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், ஆவியானவர் உங்களை இயக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறபடி நீங்கள் அப்படியே ஜெபித்து கொண்டே செல்லுங்கள் என்று ஆலோசனை சொன்னோம். பிரியமானவர்களே, ஆவியானவர் உள்ளே வந்தால் இதுதான் அடையாளங்கள், இதுதான் அடையாளம். துக்கம் தொண்டையை அடைக்கும். ஐயோ, எங்கள் அப்பா இன்னும் ரட்சிக்கப்படலையே, அம்மா ரட்சிக்கப்படலையே, கூட பிறந்தவங்க ரட்சிக்கப்படலையே, இன்னும் என்னுடைய இனஜன பந்துக்கள் ரட்சிக்கப்படலையேங்கிற மாம்சத்தின்படி என்னுடைய சொந்தக்காரர்கள், என் குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை. இந்த துக்கம் நமக்குள்ளே வரும். துக்கம் வருகிறதா? இல்லை என்றால் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறீர்கள். இடைவிடாத துக்கம், இடைவிடாத மனவேதனை, மிகுந்த துக்கம், மாம்சத்தின்படி என் இனத்தாருக்கு பதிலாக நானே சபிக்கப்பட்டவனாக விரும்புவேனே. மலையில் மோசே சொன்னார், என் பெயரை வேண்டுமானால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் ஆண்டவரே, ஜனங்களை விட்டுவிடும், இந்த ஜனங்களுக்காக நான் சபிக்கப்படுகிறேன், இந்த ஜனங்களுடைய வாழ்வுக்காக இந்த ஜனங்களை விட்டுவிடும், இந்த ஜனங்களுக்காக நான் பரலோகத்துக்கு வராட்டி கூட பரவாயில்ல. ஆத்தும பாரம், மோசைக்குள்ள இந்த ஆத்தும பாரம் இருந்தது. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒவ்வொரு தேவ மனிதனும் தேவ மனுஷியும் ஆண்டவரால் தலைவராக தலைவியாக அவர்கள் உருவாக்கப்படுவதற்கு அடித்தளமே ஆத்தும பாரம். எனக்கு பிரியமானவர்களே, ஆத்தும பாரம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா?
அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் நித்தம் நித்தம் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதா? 1960 70 75 வரை ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் உலக அளவிலும் தலைவர்களாக இருக்கிற பல தேவ மனிதர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர்கள் ஒவ்வொருவருமே ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தையே உருவாக்கினார்கள். காரணம் ஆத்தும பாரம். தான் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, தான் ஆண்டவர்கள் வந்துவிட்டது மாத்திரமல்ல, தான் மரண தீர்ப்புக்கு தப்பித்து விட்டோம், நரகத்திற்கு தப்பித்து விட்டோம், ஆண்டவரை அறிந்து கொண்டோம், மெய் தெய்வத்தை வழிபடுகிறோம் என்று அவர்கள் சுயநல வட்டத்திற்குள்ளே இருக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் இருந்தபடியினாலே அந்த ஆத்தும பாரம் அவர்களை தூண்டியது. பவுல் அப்போஸ்தலன் அந்த வழியாய் கடந்து வருகிறார். நீங்களும் நானும் அதே வழியில்தான் வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை படிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளில் விபத்துகள், மரணம், சாவு, கொலை, தற்கொலை, தினம் நியூஸ் பேப்பரில் தான் செய்தி. ஆண்டவருக்குள்ளாக வந்த நீங்களும் நானும் செய்தித்தாளை வாசிக்கணும், அது தவறு கிடையாது. ஆனால் இந்த செய்தித்தாளை வாசிக்கும் பொழுது ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் 2 வாலிபர்கள் ரோட்டில் ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்கிற செய்தியை வாசிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அது ஒரு செய்தி, ஒரு பரிதாபம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வென்றால் அது வேதனை. ஆண்டவரே, 2 வாலிபர்கள் மரித்திருக்கிறார்கள். அவர்கள் மோட்சத்துக்கு போனாங்களா, நரகத்துக்கு போனாங்களா? அவர்கள் கிறிஸ்துவினுடையவர்களா, கிறிஸ்துவை அறியாதவர்களா? ஆண்டவரே, கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் நித்தம் நித்தம் நரகத்திலே போய் விழுந்து கொண்டே இருக்கிறார். இந்த துக்கம் நமக்கு வர வேண்டும். ஒரே செய்தி தான். அந்த செய்தியை மற்றவர்கள் வாசித்து புரிந்து கொள்வதற்கும் நீங்களும் நானும் வாசிப்பதற்கும் நிறைந்த வித்தியாசம் இருக்க வேண்டும். இந்த ஆத்தும பாரம் வரணும். ஐயோ, அநியாயமாக வெட்டி கொண்டுட்டாங்களே. அவன் எந்த ஜாதியாக இருக்கலாம், எந்த மதமாக இருக்கலாம், எந்த யாராக வேணாலும் இருக்கலாம், நடு ரோட்டில் வெட்டி கொலை செய்து விட்டார்கள் என்று பொழுது ஆண்டவரே, அந்த ஆத்துமா எங்கே செல்லும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாரம் வருகிறதா என்று பாருங்கள். இந்த ஆத்தும தாகமும் ஆத்தும பாரமும் தான் ஆவியானவர் நம்மை நடத்துகிறதற்கு, ஆவியானவர் நம்மை நிரப்பியிருக்கிறார், நம்மை நடத்துகிறார் என்பதற்கு ஒரு முக்கியமான அடையாளம் ஆத்தும பாரம் தான். நம்முடைய சொந்த ஜனங்களை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம். நம்முடைய சொந்த ஜனங்கள், நம்முடைய சொந்த மாநிலத்து மக்கள், நம்முடைய சொந்த தேசத்து மக்கள் அழிந்து போகிறார்களே. வேதத்தில் எனக்கு பிடித்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். நெகேமியாவின் புஸ்தகத்திலே முதல் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். நெகேமியா சிறைப்பிடிக்கப்பட்ட வந்த ஒரு வாலிபன். இஸ்ரவேல் தேசம் நேபுகாத் நேச்சாரால் பிடிக்கப்பட்டது. தேசம் அப்படியே அழிந்து போனது. வாலிபர்களை எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். சிறையாக்கப்பட்டு வந்த நெகேமியா மேதிய பெர்சியா ராஜாவின் காலத்தில், கோரேஸ் ராஜாவின் காலத்தில் பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். அரச சபையிலே ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் தான் இருக்கிறார். நாடு கடத்தப்பட்டு அல்லது வேறு நாட்டுக்கு கைதியாய் வந்திருந்தாலும் அந்த நாடு கடத்தப்பட்ட அந்த புதிய நாட்டிலே அவர்களை மேன்மையான அரச பதவியில் தான் ஆண்டவர் வைத்திருந்தார். கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தார். அதுவும் பானபாத்திரக்காரன் என்றால் சொல்லாமல் விடுமுறை எடுக்கவே முடியாது. விடுமுறையே கிடையாது. ஏனென்றால் ராஜாவுக்கு விரோதமாய் அந்த நாட்களில் சதிகள் நடந்து ராஜாவை கொலை செய்ய எப்போதும் ஒரு குரூப் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே ராஜா குடிக்கிற அந்த திராட்சை ரசத்தை ராஜாவினுடைய டேபிளுக்கு கொண்டு வரும் முன்பு அதிலிருந்து ஒரு சிறிய அளவு எடுத்து இதை அந்த நெகேமியா அருந்த வேண்டும்.
அதில் ஏதேனும் விஷம் மற்ற மருந்து இருக்கிறதா, அதில் ஏதாவது ரியாக்ஷன் இருக்கிறதா என்று அவரை பார்த்துவிட்டு அதன் பிறகுதான் ராஜாவுக்கு அதை அவன்தான் எடுத்து கொடுக்கணும், வேற யாரும் கொடுக்க முடியாது. அவருக்கு பெயர் தான் பானபாத்திரக்காரர். ஆக ராஜாவினுடைய வலது பக்கத்தில் நின்று அவருக்கு அந்த திராட்சை பழ ரசத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்க வேண்டிய நெகேமியா எவ்வளவு நாணயமான பதவி, நம்பிக்கைக்குரிய பதவி. மெய்க்காப்பாளனை போன்றவர் ஒரு நாள் அலுவலகத்துக்கு அல்லது அரச சபைக்கு அவர் புறப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது 6-7 வாலிபர்கள், நெகேமியாவுடைய நண்பர்கள், அங்கே யூதா தேசத்திலிருந்து, எருசலேமிலிருந்து இவரிடத்தில் வந்தார்கள். வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறான். அவர்கள் வருகிறார்கள். வந்த உடனே சகோதரர்களை பார்த்து கேட்கிறான், நம்முடைய தேசம் எப்படி இருக்கிறது, நம்முடைய ஊர் எப்படி, நம்முடைய தேசம் எப்படி இருக்கிறது, நம்முடைய ஊர் எப்படி இருக்கிறது? கேட்ட உடனே இந்த வாலிபர்கள், ஆனானி என்ற ஒரு நண்பன் சொல்லுகிறார், மகா உபத்திரவங்களை நாங்கள் அங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அலங்கங்கள் தீயினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, தேசம் இடிந்து கிடக்கிறது. வார்த்தைகளை கேட்ட பொழுது தமிழ் வேதாகம மொழிபெயர்ப்பில் ரொம்ப அழகாக போட்டிருக்கும். நான் உட்கார்ந்து சில நாளாய் அழுது துக்கித்து உபவாசம் பண்ணி பரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி நான் ஜெபித்தேன். சில நாளாய் உட்கார்ந்து விட்டேன். அரசாங்கத்துக்கு லீவு போட்டேன், போகலை. சொல்லாம கொள்ளாம அப்படியே உட்கார்ந்து அழ ஆரம்பித்து விட்டான். இதுதான் ஆத்தும பாரம். பரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து நெகேமியா அழுது மன்றாடி ஜெபிக்கிறான். சில நாள் கழித்து பிறகுதான் வேலையிலே போய் மறுபடியும் ஜாயின் பண்ணுகிறான். ராஜா கேட்ட பொழுது, எங்கள் பிதாக்களுடைய கல்லறைகள் இருக்கும் தேசம் பாழாய் கிடக்கும் பொழுது நான் எப்படி ராஜா சந்தோஷமாக இருக்க முடியும்? மெய்யான ஆத்தும தாகம். ஆவிக்குரிய வாழ்வுக்குள்ளே வந்த உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய இந்த முதல் காரியம் ஆவியிலே ஒரு துக்கம். அது உலக பிரகாரமான துக்கம் அல்ல, ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் என்ற துக்கம். அந்த துக்கம் வருமானால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள், நடத்தப்படுகிறீர்கள் என்ற அர்த்தம். ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, நான் உம்முடையவன், நான் உம்முடையவள், என்னை உம்முடைய ஆத்தும பாரத்தினால் நிரப்பும். மெய்யான ஆவியானவரால் என்னை நிரப்பும், என்னை நடத்தும். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, கோடானு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிற ஒவ்வொரு வாலிபனுக்கும், ஒவ்வொரு மனுஷனுக்கும், மனுஷிக்கும் உண்டாகிற அந்த ஆத்தும தாகம், அந்த ஆத்தும பாரம், விசேஷமாய் மாம்சத்தின்படி என் இனத்தார் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்கிற அந்த தாகம் எங்களை முழுவதுமாய் நிரப்பட்டும், எங்களை முழுவதுமாய் நிரப்பட்டும். உடைய கிருபைகளினாலும் ஆத்தும பாரத்தினாலும் ஆண்டவரே எங்களை நிறைத்து எங்களை நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆத்தும பாரம் எங்களுக்குள்ளே எப்பொழுதும் இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் தேசம் இன்னும் ரட்சிக்கப்படாத மக்கள், இன்னும் ஒரு முறை கூட கேள்விப்படாத மக்கள் திரளாய் இருக்கிறார்கள். அப்பா, மனம் இறங்கும் சுவாமி, மனம் இறங்கும் ஆண்டவர், மனம் இறங்கும். எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் சேர்ந்து கர்த்தரை துதிப்போம்.
ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.